வணக்கம். டெல்டா ஜேர்னலிஸ்ட் செய்திகளில் இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள தனியார் ஆரம்ப பள்ளியில் ஒரு குழந்தை வீடு திரும்பாததால் ஆத்திரமுற்ற உறவினர்கள் பள்ளிக்கு தீ வைத்தனர். குழந்தை அந்த பள்ளியில் பிணமாக கிடந்ததை கண்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வரும் 18, 19, 20ஆம் தேதிகளில் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அடுத்த 3 நாட்களில் நீலகிரிக்கு வருவதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் என மாவட்ட கலெக்டர் அருணா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் காய்ச்சல் காரணமாக கடந்த 2 வாரங்களில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் சில நாட்களாகவே பல்வேறு காய்ச்சல்கள் பரவி வருகின்றன. இதன் காரணமாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மும்பையில் விளம்பர பலகை சரிந்து விழுந்த விபத்தில் 14 பேர் உயிரிழந்த நிலையில் விளம்பர நிறுவன உரிமையாளர் பவேஷ் பிஹிண்டோவை போலீசார் நேற்று கைது செய்தனர். தமிழக மின் வாரியம் 2022 மற்றும் 23ஆம் நிதியாண்டிற்கான மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் வரவு செலவு விபரம் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி தமிழக மின் வாரியத்திற்கு ரூபாய் 13,811 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தினமும் அறிவதற்கு டெல்டா ஜேர்னலிஸ்ட் பேஜை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.